வணக்கம். அருஞ்சுனை சர்க்கரை நோய் மருத்துவ மையம் மருத்துவர் டாக்டர் சுதீர். 60 வயதுக்கு மேலான ஆண் நீங்கள் சர்க்கரை நோய் இருக்குதுங்களா? ஸோ இப்போது உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிறதுல சிலருக்கு தொந்தரவு ஏற்படலாம். 60 வயதுக்கு மேலே சிறுநீர் அடக்கிறதுக்கு அல்லது சிறுநீர் சீராக கழிக்கிறதுக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கலாம். ஸோ இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா 2 விஷயங்கள். ஒன்று, சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத சமயத்திலையும் இது போல் அதிகமாக சிறுநீர் போகும். ஸோ அது சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறதுனால தான் சிறுநீர் இந்த மாதிரி போகுதா, அல்லது வேறு காரணம் என்னன்னு பார்த்தா, பொதுவாக ஆண்களுக்கு 60 வயதுக்கு மேலே இந்த ப்ராஸ்டேட் என சொல்லக்கூடிய உறுப்பு தொந்தரவு செய்ய ஆரம்பிக்கும். சிறு வயதில் அது ஆண்மைக்கான சுரப்பிகள் இருக்கிற சமயத்தில் சின்னதாக இருப்பது, வயதாக ஆக ஆண்மைக்கான சுரப்பிகள் குறையிறப்ப பெருசாயிரும். ஸோ இது நீர் பாதையில் இருக்கிறதுனால நீர் போகிறதுக்கு தொந்தரவுகள் செய்யும். ஸோ இது என்ன தொந்தரவுகள் இருக்கும்? ஒரு சிலருக்கு அவசரமாக 2 சொட்டு வந்துடும். ஒரு சிலருக்கு அங்கே போக நின்னா வேகமாக போகாது, கொஞ்சம் முக்கிய தான் சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு கடைசியில் சொட்டு சொட்டா போய் நிற்கும். போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் போய் சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்குறது அவசியம். இன்னொன்று, இந்த ப்ராஸ்டேட் தொந்தரவு இருக்கிற ஆண்களுக்கு நீர் இன்ஃபெக்ஷன் வர்றது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா அந்த சிறுநீர் பைக்குள்ளே சிறுநீர் தங்குறதுனால, அதுவும் சர்க்கரை அதிகமாக இருந்துச்சுன்னா நீர் இன்ஃபெக்ட் ஆகிறதும் ரொம்ப ஈஸியாக ஆகிடும். ஸோ அதனால் 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த ப்ராஸ்டேட்டை பரிசோதனை பண்ணி ப்ராஸ்டேட்னுடைய செயல் எப்படி இருக்குது, ப்ராஸ்டேட்னுடைய சைஸ் எப்படி இருக்குது, அது வீக்கம் இருக்குதா அப்படின்றத பார்த்து அதன்படி மருத்துவம் செய்கிறது அவசியம். ஸோ இதுக்கு நம்ம என்ன டெஸ்ட் பண்ணோம்? இந்த ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் என ரத்தத்தில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பண்ணலாம். அது போலவே நீர் எவ்வளவு தங்குது, இந்த ப்ராஸ்டேட்னுடைய சைஸ் என்னவாக இருக்குது, நீர் எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றது அல்ட்ராசவுண்ட் போன்ற டெஸ்ட் வச்சு பரிசோதனை பண்ணலாம். யூரோஃப்ளோமெட்ரி என சொல்லக்கூடிய அந்த நீர் போகக்கூடிய வேகத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு அதன்படி நமக்கு தேவையான மருத்துவத்தை செய்வது அவசியம். நன்றி.